வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது கடவுளோட கட்டளைகளுக்கும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயசித்தத்துக்கும், அதாவது நம்ம விருப்பப்படி தேர்வு செய்யற சுதந்திரத்துக்கும் என்ன தொடர்பு? இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பிரபஞ்ச போராட்டத்தை பத்தியும், அதுக்கு என்ன தீர்வுங்கிறத பத்தியும் இந்த ஆய்வு ரொம்ப அழகா விளக்குது. வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். சரி, இந்த பிரபஞ்ச கதைக்குள்ள நாம ஒரு பயணம் போகலாம். இத நாம 6 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல கடவுளோட அசல் திட்டம் என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் மனுஷனோட வீழ்ச்சி, அதுக்கான தீர்வா வந்த சிலுவையின் வாக்குறுதி, கடைசியா இந்த படைப்பு எப்படி முழுமையாக்கப்படுதுங்கிற வரைக்கும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிற ஒரு விஷயத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் கடவுளோட ஆரம்ப திட்டம். அதாவது உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய உயிரினங்களை உருவாக்கணும் அன்ன திட்டம். இங்கதான் சுயசித்தம்ங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா வருது. யோசிச்சு பாருங்க, உண்மையான அன்புங்கிறது ஒருபோதும் கட்டாயப்படுத்த முடியாது. அது ஒரு தேர்வு. ஒருத்தருக்கு அன்பு செய்யறதுக்கு சுதந்திரம் இருக்கணும்னா, அதே நேரத்துல அன்பு செய்யாம இருக்கவும் அவருக்கு சுதந்திரம் இருக்கணும் இல்லையா? அப்படி நிராகரிக்கிற திறன் இல்லைன்னா அன்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். இந்த தேர்வு தான் படைப்போட மையத்துல ஒரு சின்ன பதற்றத்தை உருவாக்குது. ஒரு பக்கம் கடவுளோட ஒரு அன்பான உறவுல இணையிற வாய்ப்பு, இன்னொரு பக்கம் அந்த அன்பை நிராகரிச்சு தனக்குத்தானே முக்கியத்துவம் கொடுத்து பிரிஞ்சு போறதுக்கான சுதந்திரம். இதுதான் சுயசித்தத்தோட 2 பக்கங்கள். சரி, இப்போ இந்த சுயசித்தம்ங்கிற அடிப்படை கொள்கை எப்படி படைப்புல ஒரு பெரிய மோதலை உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம். இதைத்தான் நாம வீழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, கிளர்ச்சியோட 2 முக்கியமான தருணங்கள் காட்டப்பட்டிருக்கு. ஒன்னு பரலோகத்துல ஏலேல் அப்படிங்கிற தூதனோட வீழ்ச்சி, இன்னொன்னு ஏதேன் தோட்டத்துல ஆதாமோட கேற்படியாமையின் பாவம். இது ரெண்டும் வெவ்வேறு சூழ்நிலையில நடந்திருந்தாலும் ரெண்டுக்குமே மூல காரணம் ஒண்ணுதான்: அன்பை விட சுயத்தை பெருசா தேர்ந்தெடுத்தது. அன்பை விட சுயநலத்தை தேர்ந்தெடுத்த இந்த ஒரே ஒரு செயல் படைப்பு முழுவதுமே ஒரு பெரிய சிதைவை ஏற்படுத்திச்சு. இணக்கமும் வாழ்வும் இருந்த இடத்துல குழப்பமும் மரணமும் நுழைஞ்சது. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது: பாவம் மொத்த படைப்பையும் உடைச்சு போட்ட நிலையில கடவுளோட திட்டம் தோத்து போச்சா? இதுதான் எல்லாத்தோட முடிவா? இல்லவே இல்ல. உண்மையில இது கடவுளுக்கு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு கிடையாது. இது எல்லாமே மீட்புக்காக முன்னாடியே குறிக்கப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிதான். இந்த வீழ்ச்சி கடவுளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. அதாவது இந்த வீழ்ச்சி நடக்கும்னு கடவுளுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். அதுக்கான ஒரு இறுதி தீர்வையும் அவர் திட்டமிட்டுட்டாரு. அதுதான் சிலுவை. அது பாவத்தோட சிக்கலை தீர்க்கறதுக்காக ஆரம்பத்திலிருந்து திட்டமிடப்பட்ட ஒரு செயல். இந்த திட்டம் எவ்வளவு அற்புதமானதுன்னா, கடவுளோட 2ஆம் நபரான இயேசு ஒரு படைப்பா, ஒரு மனுஷனா மாறி இந்த உடைந்த உலகத்துக்குள்ளே நுழைஞ்சாரு. அதுதான் இந்த திட்டத்தோட மையம். சரி, இயேசுவோட வாழ்க்கையும் மரணமும் எப்படி இந்த பிரபஞ்ச கதையில ஒரு திருப்புமுனையா இருந்துச்சுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இயேசுவ 2ஆம் ஆதாம்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். முதல் ஆதாம் தோத்துப்போன இடத்துல இயேசு ஜெயிச்சு காட்டினாரு. எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகள் இருந்த போதும் கடவுளோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது சாத்தியம்தான்னு அவர் நிரூபிச்சார். அவரோட சிலுவை மரணம் ஒரே நேரத்துல 2 விஷயங்களை நிரூபிச்சுது. ஒன்னு, மனுஷங்க மேல கடவுளுக்கு இருந்த அளவிட முடியாத அன்பு. இன்னொன்னு, பாவத்துக்கு எதிரான அவரோட கச்சிதமான நீதி. இது 2யும் அது திருப்திப்படுத்துச்சு. பாவத்தோட விளைவு மரணம். ஆனா அந்த மரணத்தையே ஜெயிக்க முடியும்னு அவரோட உயிர்த்தெழுதல் உறுதியா நிரூபிச்சது. அதனாலதான் அவர் முதற் பலன் அல்லது முதல் கனின்னு அழைக்கப்படுறார். சரி, இதெல்லாம் மனிதகுலத்துக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இயேசுவோட வெற்றி நமக்கு எப்படி உதவுது? நல்லிணக்கத்தை அடையறதுக்கு ஒரு தெளிவான பாதை இருக்கு. இந்த மாற்றம் 4 படிகளா நடக்குது. முதல்ல இயேசுவோட இரத்தத்தின் மூலமா பாவம் மன்னிப்பு கிடைக்குது. 2வது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வசிக்கிறார். 3வது, அவரோட உதவியால நம்ம மாம்ச ஆசைகளை ஜெயிக்க முடியுது. கடைசியா இயேசுவை பின்பற்றி நம்ம சிலுவையை இறுதி வரை சுமந்துட்டு போற ஒரு வாழ்க்கைக்கு அது வழிவகுக்குது. இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய மைய கருத்து இதுதான்: நம்ம சொந்த பலத்துல இதெல்லாம் செய்ய முடியாது. சுயசார்பு தோல்விக்கு தான் வழிவகுக்கும். ஆனா கடவுளோட கிருபையை நாம சார்ந்திருக்கும்போது அவரோட கட்டளைகளை கடைபிடிக்க தேவையான பலம் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த தெய்வீக திட்டத்தோட இறுதி விளைவு என்னன்னு பார்க்கலாம். அதாவது எல்லாமே எப்படி முழுமையா சரி செய்யப்படுதுங்கிறத பத்தி. இந்த கால வரிசை எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது பாருங்க. மக்கள் சிலுவையின் பாதையை தேர்ந்தெடுக்கும்போது கடவுளோட அன்பை புரிஞ்சுக்கிறாங்க. கீழ்ப்படிதல்ல அவங்களோட சுயசித்தம் முழுமையாகுது. இதோட விளைவா பாவம் நிரந்தரமா அழிக்கப்பட்டு படைப்பு அதோட உண்மையான முழுமையான நிலைக்கு திரும்பவும் கொண்டு வரப்படுது.
அப்போ கடவுளோட சட்டங்கள் ரொம்ப அநியாயமானது, அதையெல்லாம் பின்பற்றவே முடியாதுன்னு சாத்தான் சொன்ன வாதம் இறுதியா முழுமையா தோற்கடிக்கப்படுது. இந்த பயணத்தோட இறுதி முடிவு ஒரு பரிபூரணமான படைப்பு தான். அங்க உயிரினங்களோட சுயசித்தம் முழுமையா அன்போட இணைஞ்சி கடவுளோட நித்திய நிணக்கத்துல வாழும். படைப்புல ஆரம்பிச்சு பரிபூர்ணத்துல முடிகிற இந்த முழு பிரபஞ்ச கதையும் கடைசியில ஒரே ஒரு விஷயத்தை தான் சார்ந்திருக்கு. அதுதான் தேர்வு. ஒவ்வொரு உயிரினமும் அன்பை தேர்ந்தெடுக்கிறதா இல்ல சுயத்தை தேர்ந்தெடுக்கிறதாங்கிறது தான் விஷயம். அதனால இறுதியான கேள்வி உங்களுக்காகத்தான். இந்த மாபெரும் திட்டத்துல உங்களோட சுயச்சித்தம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது?